வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிலவு ஒரு பெண்ணாகி கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜன்னலுக்கு வெளியே பூத்திருந்த பவளமல்லி கொடியின் தாலாட்டில் கண் மூடி லயித்திருந்தாள் அஸ்விதா. கொத்தாய் அடர்ந்திருந்த செடி குளிர் வந்த கிழவனைப் போல் துள்ளி குதிக்க அவளுக்குள் அரத பழசான அதே வேளை இதுவரைக்கும் யாராலும் மிக சரியாய் சொல்லி ஊர்ஜிதப்படுத்த இயலாத அந்த கேள்வி எழத்தான் செய்தது. செடி அசைந்ததும் காற்று வந்ததா அல்லது காற்று வந்ததால் செடிகள் தலையாட்டுகின்றனவா? கேட்டுக்கொண்டு அவளுக்குள்ளே சிரித்து கொண்டாள். கான்வென்ட் குழந்தைகள் போல் கால் உயரம் நறுவிசாயிருந்த குரோட்டன்ஸ் செடிகள் கொஞ்சம் திமிராய் நின்று தலையாட்டி கொண்டிருந்தன. அஸ்விதாவிற்குள் ஓடிய கற்பனை அவளை இவ்வுலகை விட்டு வேறு உலகிற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தது. அவளுக்கும் பூக்களுக்குமான தொடர்பு, அவளுக்கும் பறவைகளுக்குமான தொடர்பு அழகான ரசனையான கவிதை என்றால் மிக இல்லை. பூக்களும் பறவைகளும் அவளுக்கு முதல் காதல்கள். இரண்டாவது காதலுக்கு இன்னும் காலம் வரவில்லை. மாடியில் தோட்டமும் தனியாய் பறவைகளுக்கு பெரும் கூடாரமும் அமைத்து அழகு பார்த்து கொண்டிருப்பாள் எப்போதும். லவ் பேர்ட்ஸும் ஒயிட் பேடும் பிஞ்சஸும் அவள் வீட்டில் அங்கத்தினர்கள். அவளுடைய பெருவாரியான பொழுதுகள் அவற்றுடனே கழித்து சந்தோஷித்து கொண்டிருப்பாள். அஸ்விதா எழுந்த பின்னாடி உட்கார்ந்துட்டு என்ன கனவு கண்ற? இன்னைக்கு காலேஜ்ல டபுள் டே ஆர்டர்னு சொன்னியே, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்பதான் காலேஜ் போறது? உன்ன மாதிரியே ஒரு உருப்படாத காலேஜ் அகப்பட்டது பாரு. அத சொல்லணும் முதல்ல. மகளை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த காலேஜையும் கரித்து கொட்டி கொண்டிருந்தார் அம்மா சமையலறையில். அம்மாவின் தலைப்பு செய்தி ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளும் ரகமா நம்முடைய கதாநாயகி? லேசாய் கண்ணை பிரித்து பார்த்துவிட்டு மீண்டும் கவிழ்ந்தடித்து தூங்கத் தொடங்க மீண்டும் அந்த அழகான கனவும் அதை தொடர்ந்து கேள்விகளும் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. 5 நிமிட இடைவெளியில் அம்மா அடுத்த கீர்த்தனையை ஆரம்பித்தாள். இந்த வயசுல நான் என் மாமியார் கிட்ட மிதி வாங்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த காலத்துல இதுகளுக்கு இருக்கிற சொகுசு சொல்லி மாளாது. படுக்கையில ஒரு நேரம், இருக்கையில ஒரு நேரம்னு இருக்குதுங்க. ஏன் நேரங்காத்தால எழுந்துகிட்டா அம்மாவுக்கு கூட மாட ஒத்தாசை செஞ்சா ஆகாதா? எல்லாம் ஓர வஞ்சனை. நானே சமைச்சிட்டு நானே வீட்டு வேலையும் முடிச்சிட்டு வேலைக்கும் ஓடணும். என்னை படுத்தி வைக்கிறதுக்கு மாமியார்கிட்ட வாங்கும்போதுதான் தெரியும், ஐயோ நம்ம அம்மாவை பாவம் எத்தனை படுத்தி வச்சோம்னு அன்னைக்கு புரியும். அம்மாவின் கச்சேரி களை கட்டத் தொடங்கி விட்டது. இனி அம்மாவை தனி ஆவர்த்தனம் செய்யாவிட்டால் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் காது தீட்டத் தொடங்கி விடுவார்கள். எழுந்து கொண்டாள். குளித்து முடித்து அவளுக்கு மிகவும் பிடித்த பிரவுன் வண்ண சுடிதாரை அணிந்து கொண்டாள். கண்ணாடியில் முகம் பார்த்தாள். அடிக்கடி தோழிகள் சொல்லும் தேவதைகளின் ராணி என்ற வார்த்தை வந்தபோது சின்னதாய் சிரிப்பும் வெட்கமும் சேர்ந்தே வந்தது. அடுக்களைக்குள் வந்தாள். அம்மா இன்னும் கச்சேரியை முடிக்கவில்லை. அதெல்லாம் அஸ்விக்கு பொருட்டா என்ன? மெல்ல அம்மாவை பார்த்து கேட்டாள். அம்மா சாப்பாடு ரெடியா? வாடி என் மகாராணி. இப்படி அமர எழுந்திருச்சு உங்க அலங்காரத்தை எல்லாம் முடிச்சுட்டு வந்ததும் தட்டுல இட்லியும் சட்னியும் வந்துருமா என்ன? நேரத்துக்கு எழுந்திருச்சு அம்மாக்கு ஒத்தாசை செஞ்சாதான் என்ன? கேட்ட அம்மாவின் கோபத்தை சட்டை செய்யாமல் கழுத்தை கட்டி கொண்டாள். மா போதும்மா, ஏமா இப்படி நடிக்கிற? நம்ம வீட்டுல இருக்கிறது மொத்தம் 3 பேர். 12 இட்லி ஊத்துனா அதுல 2 இட்லி மிச்சமாயிடும். அவ்வளவுதான் வயிறு. நானும் என் செல்ல அண்ணனும் சமத்து. அந்த இட்லிக்கு விதவிதமா சட்னியா கேட்க போறோம்? ஓரத்துல கொஞ்சம் மிளகா பொடி வச்சாலும் சத்தமே இல்லாம தின்னுட்டு போயிடுவோம். அது உனக்கே தெரியும். அப்புறம் என்னம்மா? என்னம்மா? எதுக்கு இந்த தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கமா? எல்லா வேலைகளையும் நீ தான் செய்யற. அப்படி தப்பி தவறி நான் எழுந்திருச்சு ஏதாவது செய்யறேன்னு சொன்னாலும் விட போறதில்ல.
அப்போ அந்த வேலையை கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு செஞ்சாதான் என்னவாம்? இந்த கோபம் உன் முகத்துக்கு செட் ஆகலம்மா. இட்லி எடுத்தவள் என்ன நினைத்தாளோ சாப்பிடாமல் கிளம்ப அம்மா பதறிப்போனாள். ஏன் அஸ்வி சாப்பிடாம போற? கோவிச்சிட்டியா? ஆமாமா, கோவிச்சிட்டேன். எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு ரோட்ல ஒரு அம்மாவை விட்டு வச்சிருக்காரு. அங்க போக போற. ஆளை பாரு மா, லேட் ஆயிடுச்சுமா. அதுக்குத்தான் சொல்றேன், சீக்கிரம் எழுந்துக்கடி கழுதைன்னு. போதும்மா போதும்மா, ரொம்ப பேசியாச்சு, இன்னைக்கு கோட்டா ஓவர். அவள் பேசி முடிப்பதற்குள் இட்லியை அம்மா ஊட்டிவிடத் தொடங்க அஸ்வி திணறி போய் பார்த்தாள். பேன்னு முழிக்காம முதல் இட்லியை முழுங்கு, எனக்கு பசிக்குது. நீ சாப்பிடாம போனா என்னால எப்படி சாப்பிட முடியும்? பேசிக்கொண்டே பெரிய கோவில் யானைக்கு சோத்து கவளத்தை உருட்டி அடைப்பது போல அடைத்து தீர்த்திருந்தாள். அம்மா, முகில் எங்கம்மா? இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாட போயிட்டாரு சாரு. இவன் விளையாடுற விளையாட்ட தோனியும் கோலியும் கூட விளையாட மாட்டானுங்க. எனக்கு எதுவும் சரியா வாய்க்கல. ரெண்டுமே உருப்படி இல்லாத பிள்ளைக. இந்த சண்டி மாடுகளை ஏன் தலையில கட்டிட்டு உங்க அப்பா நிம்மதியா போயிட்டாரு. அம்மா அழுத்து கொண்டே இருக்க அஸ்விதா அழகாய் டாட்டா காட்டிவிட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தாள். ஆட்டோ பிடித்து கல்லூரிக்கு வந்தாள். உலகத்தின் அத்தனை சந்தோஷங்களும் அங்கே கொட்டி கிடந்தது. 1000 பட்டாம்பூச்சிகளும் 10,000 மத்தாப்புகளும் அங்கே ஒரு சேர கண் சிமிட்டிக் கொண்டிருந்தது. கல்லூரி வளாகமே வண்ணச் சோலையாயிருந்ததால் அங்கே பூத்து புது வாசம் வீசும் மலர்களை பற்றி சொல்லவா வேண்டும்? ஹாய் அஸ்வி, குட் மார்னிங். தோழி பட்டாளங்கள் வந்து சூழ்ந்து கொண்டது. அந்த பிரம்மாண்டமான கல்லூரிக்கே அவள் நுழைந்த பிறகு தனி அழகு வந்தது போல் இருந்தது. இளமையே அழகுதான், அதுவும் அழகான இளமை என்றால் சொல்லவா வேண்டும்? அஸ்வி, கிளாஸ் பங்க் பண்ணலாண்டி இன்னைக்கு. சத்தியம்ல மை டார்லிங் ரன்வீர் கபூர் மூவி ரிலீஸ் ஆகி இருக்கு. ஆல்ரெடி 3 தடவை பார்த்துட்டேன் என் ஆளு கூட. இப்ப மறுபடியும் நாம சேர்ந்து போகலாம்டி. அபர்ணா கழுத்தை கட்டி கொண்டு கொஞ்சினாள். உனக்கு 3 ஆள் இருக்கு, இதுல நீ எந்த ஆளு கூட போன பேபி என்றாள் நிரஞ்சனா. உன் ஆளு கூட தாண்டி போன, அதுவும் கார்னர் சீட். சொல்லிவிட்டு அபர்ணா கண்ணடிக்க தோழி கூட்டம் கொல்லென சிரிக்க இப்போது அவளை அடிக்க விரட்டி கொண்டிருந்தாள் நிரஞ்சனா. முடியவே முடியாது. துல்கர் சல்மான் மலையாள மூவி ஓடுது உட்லண்ட்ஸ்ல, அதுக்கு போகலாண்டி. அட கூமுட்டைங்களா, ஹிந்தி படத்துக்கும் மலையாள படத்துக்கும் போய் பார்த்து என்னடி புரிய போகுது? அஸ்விதா அப்பாவியாய் கேட்க பெண்கள் கூட்டம் கெக்க பெக்க என்று சிரித்தது. அஸ்விமா, படம் யாருமா பார்க்க போறா? இன்னைக்கு சாட்டர்டே. எத்தனை கலர் வரும் தெரியுமா? அதெல்லாம் பார்த்து சும்மா என்ஜாய் பண்ணத்தான் நல்லா இருக்கும். ஏன் ஆம்பளை தான் சைட் அடிக்கணுமா? நாம் அடிக்க கூடாதா? உலக மகா தத்துவத்தை சொல்லிவிட்டது போல் நிரஞ்சனா சிரிக்க இப்போது அஸ்விதா முகம் சுளித்தாள். அவளுக்கு அந்த மாதிரி செயல்கள் மட்டுமில்லை, பேச்சுக்களில் கூட ஆர்வம் இல்லை. இத்தனை அழகு தேவதையான அவளுக்கு இந்த இருபாலர் கல்லூரியில் இதுவரைக்கும் எந்த காதல் விண்ணப்பமும் வரவே இல்லை. அதில் ஆச்சரியமும் இல்லை. கல்லூரியில் முன்னாள் மாணவன் அவளுடைய அண்ணன் முகிலன். கல்லூரி முடிந்து போயிருந்தாலும் நண்பர்களுடன் கல்லூரி கேம்பஸை சுற்றி கொண்டுதான் இருப்பான். யாராவது தங்கையிடம் வம்பிழுப்பது தெரிந்தால் முகம் முதுகுக்கு வந்துவிடும் என்பதால் அத்தனை பேரும் அவளை விலக்கியே வைத்தார்கள். நத்திங் டூ இட். இன்னைக்கு சாட்டர்டே. எங்க அண்ணன் முகிலுக்கு ஆபீஸ் இல்ல. அவன் தன்னுடைய துரகஜ பாததிகளோடு இங்கதான் கண்டிப்பா வருவான். அவங்களுக்கு பழைய ஸ்டூடெண்ட்னு ஒரு போர்வை இருக்கு. பல வருஷமா அதை போத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வரும்போது நான் இல்லாட்டி ரொம்ப பிரச்சனை ஆயிடும். என்னை விடுங்கம்மா சாமிகளா. அவள் தலைக்கு மேல் கையை உயர்த்தி கும்பிடு போட்டாள். என்னடி இது, நாங்கெல்லாம் அப்பாவுக்கே பயப்பட மாட்டோம், நீ என்னடான்னா அண்ணனுக்கு பயந்துகிட்டு? அப்படியெல்லாம் சொல்ல முடியாத நிறைஞ்சு. செய்யறது தப்பா இருந்தாலும் பயம் தன்னால வந்துடும். அவன் என் நல்லதுக்கு தானே சொல்லுவான். அவனை விடவும் என் மேல அக்கறையானவங்க யார் இருக்க போறாங்க? நான் காலேஜ் இல்லைன்னு தெரிஞ்சா இந்த ஃபைனல் இயர் இன்னைக்கே கடைசின்னு ஆயிடும்.
அஸ்விதா சொல்லி வாய் மூடவில்லை. கல்லூரி வளாகத்திற்குள் ஒரு சேர 4-5 பைக்குகள் வந்து நிற்க, அந்த அரவம் கேட்டு ஆங்காங்கே நின்ற கூட்டங்கள் அவர்களை நோக்கி முகமலர்வாய் நகர, எல்லோர் பார்வைகளும் அங்கே தாவியது. தன்னுடைய அண்ணனுடைய பைக்கில் இருந்து இறங்கி வந்தாள் சஞ்சனா. இவர்களை பார்த்து கையசைத்தாள். லெமன் வண்ண சுடிதாரில் தங்க தாரகை போல இருந்தாள். தோழிகளை நோக்கி ஓடி வந்தாள். அது பார்க்க அசைந்து வரும் வெள்ளை மயில் போல இருந்தது. ஹாய் அஸ்விக்குட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்காகத்தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கேட்டபடி சஞ்சனா அஸ்விதாவின் அருகில் வந்து கைகளால் மாலை போட்டுக்கொள்ள தோழிகள் கேலியாய் பார்த்தார்கள். சஞ்சு, அது அஸ்விதாடா, நீ முகில்னு நினைச்சு கட்டிட்டு இருக்க. கேலி பதமாயிருக்க சஞ்சுவின் முகம் நிமிடத்தில் சிவந்து போனது. அதை கவனித்தாலும் கவனிக்காதது போல அஸ்விதா அவளுடைய கைகளை பிரித்து விட்டாள். ஏய், இது கோயட் காலேஜ், ஞாபகம் வச்சுக்க. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் எல்லாரும் பார்த்துட்டு நிப்பாங்க. எதை வச்சு எப்படி வாரி விடலாம்னு. இப்ப இந்த கொஞ்சல் தேவையா வானரமே? அடிக்குரலில் அதட்டி அவளுடைய கையை பிடித்து வலிக்க கிள்ளி விட்டாள். அதற்குள் முகிலனும் அவனுடைய நண்பர்கள் பட்டாளமும் இவர்களை நோக்கி வர, அஸ்விதா மணிக்கட்டை திருப்பி மணி பார்த்துவிட்டு சஞ்சனாவின் பக்கமாய் திரும்பினாள். சஞ்சு, எனக்கு செமினாருக்கு நோட்ஸ் தயார் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. நான் கிளாஸுக்கு முதல்ல போறேன், நீ மெதுவா வா என்று சொல்லிவிட்டு நகர முற்பட அவளுடைய கைகளை இறுக பற்றி கொண்டாள் சஞ்சனா. ஒன்னும் தேவையில்லை, நீ எதுக்கு ஓட பாக்குறேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு சும்மா பொய் சொல்லிட்டு ஓடுற? எங்க போனாலும் சேர்ந்துதான். சும்மா வாயை மூடிட்டு நில்லு. அவளுடைய காதுகளை கடித்து விட்டு அவளை இறுக்கி கொண்டு நின்றாள். அதற்குள் அந்த கூட்டம் இவர்களை நெருங்கித்தான் விட்டது. முகம் சுளித்து கொண்டு நின்றாள் அஸ்விதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கை உயர்த்தி சைகை செய்தான் முகுலன். ஹாய் அங்கிள்ஸ், ஹவ் யூ? நிரஞ்சனா சொல்ல தோழி கூட்டம் வாய் பொத்தி சிரித்தது. ஏய் நிரஞ்சனா, என்ன கொழுப்பா? அங்கிளா? எங்களை பார்த்தா உனக்கு அங்கிள் மாதிரியா இருக்கு என்றான் பிரேம். பின்ன காலேஜ் முடிச்சு 2 வருஷமா, அதுவும் பிஜி முடிச்சு 2 வருஷமான உங்களை எல்லாம் அங்கிள்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுறதா? இளமையா இருக்கணும் பாஸ், இளமையா நடிக்க கூடாது. நிரஞ்சனா சலிக்காமல் மொக்கை போட்டாள். அங்கே சிரிப்பும் கும்மாளமுமாய் சந்தோஷம் கரை புரண்டு ஓடியது. பேச்சு சூடு பிடித்த நிமிஷம் மிக சரியாக சஜித் அங்கு வந்து சேர்ந்தான். அவனுடைய வரவிற்கு முன்னதாகத்தான் அங்கிருந்து போய்விட வேண்டும் என்று அஸ்விதா எத்தனித்து கொண்டிருந்தாள். ஆனாலும் இயலாமல் போய்விட்டது. அவர்கள் மீது கவனத்தை செலுத்துவதை தவிர்த்து மைதானத்தில் இருந்த புங்கை மரங்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். என்னடா சொல்றா என் நிரஞ்சனா? சஜித் வேண்டுமென்றே வம்பு செய்ய அவள் இதழ் கடித்து கொண்டு பெருவிரலில் கோலம் வரைந்தாள். நம்மள அங்கிள்னு சொல்றாடா? விடுடா நிரஞ்சு, நீ எனக்கு ஆன்டியா வர்றதா இருந்தா நான் அங்கிளா என்ன அப்பாவா கூட இருக்க தயார். அவன் கேலி செய்து கண்ணடிக்க ஜிவ்வென்று இருந்தது நிரஞ்சனாவுக்கு. சஜி, என்னடா நீ சொன்ன? நான் கிணத்துலயே குதிப்பேன், இதுல இந்த ஆன்டி பட்டத்தையா விட்டுட்டு போயிட போறேன்? சொல்லு சஜி, இன்னைக்கு எங்க போகலாம்? அவள் கண்ணடிக்கு சிரிக்க இப்போது கேலி செய்த ஆண்களே அவளுடைய வம்பில் பின் வாங்கினார்கள் ஒரு அடி. அடி பாவி, இப்படி கண்ணடிக்கிறைய? இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பெல்லாம் கேள்வியாவது பட்டிருக்கிறையா? அது சரி, என் கூட வெளியே வந்தா இப்ப சுத்திட்டு இருக்கியே மருத நாட்டு இளவரசன், அதான் திருநாவு, கோவப்பட மாட்டானா? நண்பனுடைய தோளில் கை போட்டு கொண்டு நிரஞ்சனாவுடன் வம்பு வளர்த்தான் சஜித். நீ ஓகேனா அவனை திரும்பி கூட பார்க்க மாட்ட சஜி, என்ன சொல்ற? அவளும் சலிக்காமல் வம்பு வளர்த்தாள். எல்லோரையும் விலக்கி கொண்டு முன்னே வந்து நின்ற சஞ்சு இடுப்பில் கை வைத்து கொண்டு அனைவரையும் மாறி மாறி முறைத்தாள். அடியே, கொன்னுடுவ உங்களையெல்லாம். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாலேயே ஏன் அண்ணனை இப்படி ஓட்டுவீங்க? சி, இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு அழகான பையன் வந்துட்டு உருப்படியா திரும்பி போக வாய்ப்பே இல்ல போல இருக்கே. உங்ககிட்ட இருந்தெல்லாம் என் அண்ணனோட கற்பை காப்பாத்துறது பெரும் பாடா போயிடும் போல இருக்கே. இத பாரு சஜி, இனிமேல நீ காலேஜ் வரக்கூடாது. ஆமா, சொல்லிட்டேன். அண்ணனை எச்சரித்து அவள் போய் கோபம் காட்ட அவன் அழகாய் சிரித்து கொண்டு தலை கோதினான். இது எதையும் கவனிக்க விருப்பம் இல்லாமல்
மேற்கு முகம் திருப்பிக் கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அஸ்விதா. அவளை காட்டி தங்கையிடம் புருவம் உயர்த்தி சைகையால் சஜித் என்னவென்று கேட்க அவள் உதடு பிதுக்கி தெரியாதென்று சிரித்தாள். அவன் எதையும் கண்டு கொள்ளாமல் தோள்களை குலுக்கிக் கொண்டு நகர அவனை பின்தொடர்ந்தது நண்பர்கள் கூட்டம். இளமை ஒரு அழகான ஓவியம். அதில் என்ன வண்ணத்தை எந்த புறம் இருந்து இறைத்தாலும் அது அழகானதொரு மாடர்ன் ஆர்ட்டாய் மலர்ந்து ரசனையான சந்தோஷத்தை காண்பவர்கள் கண்ணில் பரிமளிக்க வைக்கும். இளமையாயிருப்பது மட்டுமல்ல மகிழ்வு, இளமையானவர்களோடு இருப்பதும் மகிழ்வுதான் என்று அந்த காட்சிகள் கட்டியம் கூறிக்கொண்டிருந்தது. பருவங்கள் மாறும் தான். அந்த மாற்றத்தை சரியாய் அனுபவித்து வருபவர்களே உண்மையில் அதிர்ஷ்டசாலிகள். இவர்கள் அதை சரியாய் கடந்து கொண்டிருந்தார்கள். அருண் அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் வாயிலில் கம்பீரமாய் நின்ற அசோக மரத்தை தாண்டி உயரமாய் நின்றது தங்க எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பெயர் பலகை. சர விளக்குகள் அசோக மரத்தில் அணிவகுத்து கொண்டிருந்தது. 5000 சதுர அடியில் 4 மாடிகளை விழுங்கிக் கொண்டிருந்தது அந்த அலுவலகம். இளஞ்சிவப்பு வண்ண கேபினில் ஆரஞ்சு வண்ண எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் வரவேற்பறை என்று ஒளிர்ந்தது. ரிசப்ஷனில் அமர்ந்திருந்த நாகரீக பெண் கதறிய டெலிபோனை எடுத்த காதில் அழகாய் ஒற்றிக்கொண்டு 20 வினாடிகள் பேசிய பிறகு சஜித்தை உள்ளே அனுப்பி வைத்தாள். உள்ளே வந்தவன் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கோபமாய் முறைத்து பார்த்தான். சோ மிஸ்டர் அருண்குமார், இப்ப நான் உங்ககிட்ட எப்படி பேசட்டும்? உங்க பையனாவா? உங்க கம்பெனியோட சைலண்ட் பார்ட்னருங்கிற முறையிலையா நான் எப்படி பேசினா உங்களுக்கு பிடிக்கும் என்றான் கோபமாக. அருண்குமார் வாய்விட்டு சிரித்தார். என்னடா சஜி, இன்னைக்கு இத்தனை கோபமா இருக்க? பின்ன கோபப்படாம என்ன செய்ய? நான் வந்து 1 மணி நேரம் ஆகுது. அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற பூனை மூஞ்சி பொண்ணு என்னை இவ்வளோ நேரம் உட்கார வச்சுட்டா. அப்ப எனக்கு கோபம் வராம என்ன செய்யும்? மீட்டிங் நடந்துட்டு இருந்ததுடா. அப்ப எப்படி உள்ள விடுவாங்க உன்ன? ஏன்பா, எனக்கு இந்த ஆபீஸ்ல எந்த பொறுப்பும் அக்கறையும் இல்லையா? என்னை ஏன் சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்றீங்க? நீங்க மதிப்பு தந்தா தானே மத்தவங்க மதிப்பு தருவாங்க. சஜித் சீர அந்த நேரம் மிக சரியாய் அவனுடைய அண்ணன் மகேஷ் கேபினுக்குள் வந்தான். கோபம் வருது சஜி உனக்கு. ஆனா அந்த கோபத்துல நியாயம் இல்ல. ஏன்னா உன்கிட்ட வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் கிடையாது. கோபம் அதிகம். எடுத்தேன் கவிழ்த்தன்னு முடிவெடுக்கிற. இப்படி இருந்த உன்னால எப்படி ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ண முடியும்? அதான் அப்பா உன்கிட்ட பொறுப்புகளை தர தயங்குறாரு. மகேஷ் செல்லமாய் அவன் முதுகில் தட்ட அதற்கும் கோபமாய் முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். சரி சஜி, இன்னைக்கு என்ன ஆபீஸ் பக்கம் விஜயம்? அப்பா அன்பாய் விசாரித்தார். கார் மாத்தலாம்னு இருக்கம்பா. நியூ மாடல் 17 ஆகுமாம். இப்பதான் விசாரிச்சுட்டு வரேன். அவன் அலட்சியமாய் சொல்ல மகேஷும் அருண்குமாரும் ஒரு சேர அதிர்ந்து நின்றார்கள். நீ கார் வாங்கி 1 வருஷம் கூட முழுசா முடியல சஜி. 1 வருஷம் ரொம்ப அதிகம்பா. எனக்கு புது மாடல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க போயிட்டு கால் பண்றேன். பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இயல்பாய் சொல்லிவிட்டு நகர்ந்தான். ஆடம்பர செலவை கூட அத்தியாவசிய செலவாய் செய்கிறான். துளி கூட பொறுப்பில்லை ஆயிற்று. அதுவும் 25 வயது. இனி எப்போது பொறுப்பு வரும்? பொருள் ஈட்டுவது தேவை என்ற குடும்பம் இல்லைதான். அதற்கு இப்படியே இருந்தால் அவனுக்கான அடையாளம் என்ன? குடும்பம் என்ன? அடுக்கடுக்காய் கேள்விகள் ஆட்டி படைத்தது இருவரையும். பால்கனியில் அமர்ந்து தெருவை வேடிக்கை பார்க்க தொடங்கி இருந்தாள் அஸ்விதா. வளர்பிறை நிலவின் உச்சத்தை போல அவள் அமர்ந்திருந்த பகுதியே வெளிச்ச வெள்ளம் பீரிட்டு கொண்டிருந்தது. சந்தன வண்ண சாட்டின் நைட்டி, ஏற கட்டியிருந்த கருங்கூந்தல் கொண்டை வளையமாய் ஓரடிக்கு மேல் உயர்ந்திருந்தது. பிரம்பு நாற்காலியில் அமர்ந்து கால்களை டீபாயின் மீது போட்டுக்கொண்டு புத்தகத்தை பிரித்து வைத்து கொண்டு தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இளவட்டங்கள் தேவையே இல்லாமல் அந்த பகுதியை வட்டமடித்து கொண்டிருந்தது. வெளியில் இருந்து வந்த முகிலன் அனிச்சையாய் மேலே நிமிர்ந்து பார்க்க அவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. வேகமாய் தடதடக்க படியேறி மாடிக்கு வந்தான். ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டே காய்களை நறுக்கி கொண்டிருந்த மாலதி ஒரு நிமிஷம் அதிர்ந்து போய் பார்த்தார். என்ன முகிலா, ஏன் இத்தனை கோபமா வர்ற? கோபம் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. நான் எத்தனை தடவை சொல்லி இருக்கேன் அவளை பால்கனியில் உட்காந்து படிக்க வேணாம்னு சொல்லி.
வெளியே போய் எட்டி பாருங்க, இவள சைட் அடிக்கவே ஒரு கூட்டம் கீழே நிக்குது. என்னமா பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? கோபத்தில் வார்த்தைகளை கடித்து துப்பினான். முகிலன் போட்ட சப்தத்தில் புத்தகத்தை டேபிளில் உதறிவிட்டு அஸ்விதா உள்ளே வந்தாள். இப்ப வந்ததும் வராததுமா என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்ன டார்கெட் பண்றதே வேலையா போச்சு. நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? தவிர எல்லா ஆம்பளை பசங்களையும் உன்ன மாதிரியும் உன் நண்பன் சஜித் மாதிரியுமே நினைச்சிடக் கூடாது. மூக்கு நுனியை தேய்த்து கொண்டாள். இத பாருடி வானரமே, என்ன பத்தி என்ன வேணா பேசு. அவனை பத்தி ஏதாவது பேசுன மூஞ்சியை பேத்துருவன் ரஸ்கல். எங்க பேத்துட, நானும் தான் அதை பாக்குறேன். அவள் தன்னுடைய அழகான முகத்தை அண்ணன் முன்னால் நீட்ட அவள் காதை பிடித்து வலிக்க முறுக்கினான். காதை விடுறியா? உன்னோட காதல் கதையை அம்மா கிட்ட சொல்லவா? அவள் திமிரிக் கொண்டு எகிற அவள் தலையில் நங் நங் என்று கொட்டு வைத்தான். என்னம்மா இவ இத்தனை பேசுறா, பேசாம பாத்துக்கிட்டே இருந்தா என்னம்மா அர்த்தம்? அம்மாவை வக்காலத்துக்கு அழைக்க மாலதி 2 பேரையும் எரிச்சலாய் பார்த்து சொன்னார். உங்க 2 பேருக்கும் ராத்திரி சோறு இல்லைன்னு அர்த்தம். அம்மா பதிலுக்கு இடுப்பில் கை வைத்து கொண்டு கெத்து காட்ட இருவரும் ஒரு சேர அரண்டுதான் போனார்கள். அம்மா தாயே, அன்னபூரணி, அதுல மட்டும் கை வச்சிடாதீங்க. அதுவும் இன்னைக்கு நான் வாங்குற 1.5 அணா சம்பளம் எனக்கு பெட்ரோலுக்கும் டீ செலவுக்குமே காண மாட்டேங்குது. இதுல நான் கோவிச்சுக்கிட்டு எங்க போய் சாப்பிட? முதுகுல 4 அடி வேணா அடிச்சுக்கங்க, ஆனா என் வயிற்றுல அடிச்சிடாதீங்க. முகிலன் அம்மாவின் தாடையை பிடித்து கொண்டு கெஞ்சினான். ரொம்ப நடிக்காதடா மகனே, உன்னோட இந்த ஆஸ்கர் ஆக்ட் எல்லாம் எங்கேயாச்சும் வச்சுக்க. ஒருபடியா நல்ல வேலையில போய் உட்கார வழி காணோம். என்னடா பையன் நீ படிச்ச MBA படிப்புக்கு செய்யற வேலையாடா இது? யோசிச்சு பாரு. டைம் பீயிங் வேலைன்னு தானே போன, அதுலயே அழுந்த கிடந்தா என்ன அர்த்தம்? அம்மா பேசிக்கொண்டே போக அவனுடைய முகம் சுணங்கி போனது. அந்த நேரம் அவனுடைய கைப்பிடியில் இருந்து உதறிக்கொண்டு அஸ்விதா அம்மாவின் பின்னாக சென்று தன்னை ஒளித்து கொண்டாள். அம்மா, அவன் எப்படிமா போவான்? அவனுக்கு எங்க காலேஜ் சுத்தவே நேரம் சரியா இருக்கு. காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுது. இன்னும் அங்க என்னம்மா வேலை? கேளுங்க. சேர்க்க சரியில்லை. அந்த சஜித் பணக்கார வீட்டு பையன், அவன் கூட இவன் எதுக்கு சேரணும்? கேளுங்கம்மா. அம்மாவை ஏத்தி விட்டு கொண்டு அழகாய் சிரித்து கொண்டு நின்ற தங்கையை முறைத்து கொண்டு பார்த்தான். அம்மா முறைக்கிறம்மா, இப்ப நீங்க நகர்ந்ததும் கண்டிப்பா என்னை அடிப்பா. அப்படி ஏதாவது நடந்தா நான் மாடியிலிருந்து கீழே குதிச்சிடுவேன். அஸ்விதா சொல்ல இருவரும் ஒரு நொடி அதிர்ந்து போனார்கள். மாலதி தலையில் கையை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டார். உங்க 2 பேராலையும் எனக்கு துளி கூட சந்தோஷமே இல்ல. மனசு ரொம்ப விட்டு போகுது எனக்கு. போய் பாருங்க சஜித்தையும் சஞ்சனாவையும். அதுங்க உங்கள மாதிரியா நாயும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு கிடக்குதுங்கன்னு. அஸ்வி, உனக்கும் அண்ணங்கிற மரியாதை இல்ல, அவனுக்கும் உன் மேல பாசம் இல்ல. 15 வருஷமா தனி மனுஷியா போராடுற. வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் நிர்வகிச்சுக்கிட்டு லேசான வேலை இல்ல எதுவும். எனக்கு எப்ப மனம் குளிர வைக்க போறீங்க 2 பேரும்? எப்ப பாரு மார்க்கெட் மாதிரி கூச்சலும் குழப்பமும் தான். மாலதி அங்கலாய்த்து கொண்டு அமர்ந்திருக்க இருவரும் துடித்துத்தான் போனார்கள். இது நித்தமும் நடப்பதுதான். ஆனால் இன்று கொஞ்சம் ஓவர் ஆகிவிட்டது எல்லாம். சாரிமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். அது உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா சாரி. அஸ்விதா கண் கலங்கித்தான் போனாள். என்னமா அது? இந்த கழுதைக்கும் எனக்கும் சண்டை வர்றது இன்னைக்கு நேத்தா நடக்குது. அதுக்கு போய் இத்தனை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. கண்டிப்பா இந்த மாச கடைசிக்குள்ள நீங்க மெச்சிக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலையில உட்கார்றேன். முதல்ல இந்த திமிர் பிடிச்ச கழுதிக்கு சஜித் மாதிரியே அழகும் அறிவும் அன்பும் உள்ள ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு இவளை விரட்டி அடிச்சுட்டு அமைதி பூங்கா ஆக்குறேன். அவன் பேசிக்கொண்டே இருக்க டேபிள் மேல் இருந்த ரிமோட்டை எடுத்து சுவற்றில் விசிறி அடித்தாள் அஸ்விதா. அது தலை வேறு கால் வேறாகி உயிரை விட்டது. இதாண்ட எனக்கு பிடிக்கல. உன் பொறுக்கி ஃப்ரெண்டு தான் எல்லாம் இலக்கணத்தின் உச்சம்னு வச்சுக்கிட்டு எப்ப பார் அவனை மற்றவங்களோட ஒப்பிட்டு இருக்கல்ல, அதை நிறுத்து முதல்ல வானரமே. உனக்கு அவன் உசத்தின்னா அது உன்னோட, எனக்கு என்னடா வந்தது? அதனால உன்னோட இந்த அதீத அன்புக்கு காரணம் நட்பு மட்டுமில்ல, அவன் தங்கச்சி மேல உனக்கு இருக்கிற காதல். அதனால தான் வண்டியை போட்டுட்டு எங்க காலேஜ் வாசல்ல தவம் கிடந்துட்டு இருக்க. அவள் கோபமும் கேலியும் தெரிக்க சொல்ல நொடியில் முகிலனின் முகம் சிவப்பேறி திரும்பியது. யூ டாக்கிங் டூ மச் அஸ்விதா. பல்லை கடித்தான். அப்படியாடா அண்ணா,
அப்படின்னா இனிமே உன் பாடாவதி நண்பனை பத்தி என்கிட்ட பேசாத, அதை உன்னோட நிறுத்திக்க. இருவரும் இப்போது நிறுத்த மாட்டார்கள் என்று அறிந்த மாலதி தலையில் அடித்து கொண்டு நகர முகிலன் தாவி வந்து அவள் தலையில் வலிக்க கொட்டினான். என்னடி அம்மா முன்னால என்னை பத்தி போட்டு தரையா? தந்தா நான் பயந்துடுவனா? ஆமாண்டி, நான் சஞ்சனாவை லவ் பண்றேன். உனக்கு என்னதுக்கு? உன்னை இப்படியே விட்ட ஆகாது. என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் என்றவன் அவள் புஜத்தை பற்றி தர தரவென இழுத்து கொண்டு சென்றான். அறைகளை தாண்டி பால்கனியை ஒட்டி தூசி படிந்த ஒரு பழைய ஸ்டோர் ரூம் இருந்தது. மிக சின்ன அறை, அடைசலாய் பழைய சாமான்கள், கெச்சலாய் கிடக்கும் இடம். வெளிச்சம் காற்று எதுவும் கிடையாது. குறிப்பாய் மின்சாரம் இல்லை. அம்மா உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து உன்னை ரொம்ப கெடுத்து வச்சிருக்காங்க. இனிமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இங்கேயே கெட, அப்பதான் உனக்கு புத்தி வரும் என்றபடி அவளை உள்ளே தள்ளி கதவை அடைத்தான். சண்டை போட்டு ஓய்ந்து முடிவுக்கு மாறுங்கள் என்பது போல மாலதி அமைதியாக தன்னுடைய வேலைகளில் மூழ்கி போக முகிலன் கதவிற்கு வெளியில் இருந்து கொண்டு பலமாய் சிரித்தான். உள்ளே இருந்து அஸ்விதா பலம் கொண்ட மட்டும் கதவை உடைத்து கொண்டிருந்தாள். ஏ குட்டி பிசாசு, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? நான் இப்பெல்லாம் கதவை திறக்க மாட்டேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். பட்ஸ் எடுத்து காது குடைய ஆரம்பித்தான். கதவை திற முகிலண்ணா, ரொம்ப பயமா இருக்குடா. உள்ளிருந்த அஸ்விதாவின் குரல் சன்னமாய் கேட்டது. அடேங்கப்பா முகிலண்ணா, இவ்வளவு நேரம் எத்தனை அடே போட்ட, இப்ப கொஞ்சர எதுக்கு? உன் வேலையாகணும்னா? பயமா இருக்கண்ணா, நிஜமாகவே. அவளுடைய குரலில் பயம் இருந்தது. கொஞ்சம் விட்டா எவ்வளவு பேசுன? என்னை திட்டவே உனக்கு ரைட்ஸ் நான் தரல, என் நண்பர்களை எல்லாம் என் முன்னால திட்டுற என்றவன் குரலை தாழ்த்தி. அம்மாட்ட சொன்னியே? ஆமா, நான் சஞ்சுவை காதலிக்கிறேன்தான். இப்ப என்ன உனக்கு? அவளுக்காகத்தான் உன்னுடைய காலேஜுக்கு வர்றேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நைட் முழுக்க உனக்கு அந்த இருட்டு ரூம் தான் கதி என்று சொல்லிவிட்டு அவன் மெல்ல நகர அஸ்விதா கதவுடைக்கும் ஓசை மெல்ல மெல்ல கரைந்தது. அம்மா சாப்பாடு எடுத்து வைக்க அதற்குள் சஜித்திடம் இருந்து அழைப்பு வர இணைப்பை உயிர்ப்பித்து கொண்டு, சொல்லுடா மச்சான் என்றபடி ஆரம்பித்தவன் முடித்து வைத்த போது அரை மணி நேரம் முழுசாய் ஓடோடி இருந்தது. ஏண்டா, நீ சாப்பிட உட்காரும் போதுதான் சரியா கால் பண்ணுவானுங்களாடா? என்னடா புள்ளைங்க நீங்கெல்லாம்? மாலதி அழுத்து கொண்டே தட்டெடுத்து வைத்த போதுதான் கவனித்தான். அவனுக்கு பக்கத்து இருக்கை காலியாகவே இருந்தது. என்னம்மா, இன்னும் அந்த குட்டி பிசாசு அந்த ரூம்லயேவா இருக்கா? திறந்து விட்டுருங்கம்மா, இன்னைக்கு அவளுக்கு இந்த தண்டனை போதும் அவன் சட்டமாய் சொல்ல அம்மா முறைத்து பார்த்தார். நீங்க 2 பேர் விளையாடுறதுக்கு நான் தான் ரெஃப்ரி. ஏன்டா இப்படி பண்றீங்க? அம்மா அழுத்து கொண்டே நகர முகிலன் சிரித்து கொண்டே சாப்பாட்டை தட்டில் போட்ட நொடி அம்மாவின் பதட்ட குரல் இவனை கலவரப்படுத்தியது. முகிலா, இங்க வந்து பாரு, அஸ்விக்கு என்னவோ ஆயிடுச்சுடா. அம்மாவின் குரல் காதுகளை கிழிக்க எழுந்து ஓடினான். இருட்டும் தூசும் நிறைந்து கிடந்த ஸ்டோர் ரூமில் நடுவில் கதவு திறந்ததினால் சதுரமாய் வெளிச்சம் தரையில் கிடந்தது. அங்கே நடுவில் அஸ்விதா சுருண்டு கிடந்தாள், பேச்சு மூச்சு இல்லாமல். முகிலன் அடங்கி போனான். சற்று முன் வம்பிழுத்து இவனிடம் அதகலம் செய்தவளா இவள் என்று சொன்னால் யாரும் நம்பத்தான் மாட்டார்கள். அஸ்வி, என்னாச்சுமா? அவள் தலைமாட்டில் வந்து அமர்ந்து வேகமாய் அவளுடைய கன்னத்தில் தட்டி ஆஸ்வாசப்படுத்த மிக சிரமமாய் கண்களை பிரித்து பார்த்தவள் இருட்டு அறையின் சூழலை மறுபடியும் கண்களில் உள் வாங்கி மீண்டும் ஒரு ஆழ்ந்த மயக்கத்திற்குள் பயணமானாள். அந்த சின்ன கிளினிக்கில் ஒழுங்கின்றி கிடந்த நாற்காலிகளில் தன்னை புதைத்து கொண்டு இருந்தான் முகிலன். பக்கத்தில் அமர்ந்து உஷ் என்று விரல் காட்டி அமைதிப்படுத்தி கொண்டிருந்த பாப்பா படத்தை 148வது முறையாக பார்த்து முடித்தாள் மாலதி. மணி 9க்கும் 10க்கும் இடையில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தது. டாக்டர் அறையில் இருந்து பெல் அடிக்க நர்ஸ், ரிசப்ஷனிஸ்ட், ஆயா என்று ஆளின் ஆளாக அங்கே இருந்த நடுத்தர வயது பெண்மணி இவர்களை உள்ளே செல்ல அனுமதித்தாள். அஸ்விதா மயக்கம் கலைந்து சோர்வாய் நாற்காலியில் உள்ளே அமர்ந்திருந்தாள். இத்தனை சீக்கிரமாய் அவள் இத்தனை துவண்டு போவாள் என்று முகிலன் கூட எதிர்பார்த்திருக்கவில்லைதான். நோ ப்ராப்ளம், சட்டுன்னு ஏற்பட்ட அதிர்ச்சியில அவங்களுக்கு இப்படியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நத்திங் டு வரி
இன்னைக்கு நைட் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். மேடம், நீங்க அஸ்விதாவை அழைச்சிட்டு போய் வெளியில வெயிட் பண்ணுங்க. மாலதியையும் அஸ்விதாவையும் வெளியில் அனுப்பிவிட்டு முகிலனை அமர சொன்ன டாக்டர் நவநீதத்துக்கு 60 கடந்த வயது. பழுத்த அனுபவசாலியாக இருந்தார். சொல்லுங்க டாக்டர், ஏதாவது பிரச்சனையா என்றான் கவலையாக. பிரச்சனைன்னு சொல்லவும் முடியாது, அதே நேரம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நடிக்கவும் முடியாது. டாக்டர் விட்டலாச்சாரியார் படம் ஓட்டினார். முகிலன் கவலையாக அவரை ஏறிட்டான். மிஸ்டர் முகிலன், இந்த ஃபோபியாக்களை பத்தி தெளிவு, அதாவது அதை பத்தின புரிதல்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா என்றார் பேப்பர் வெயிட்டை சுழற்றியபடி. ஃபோபியாவா என்றான் விழி பிதுங்கி. எஸ், ஃபோபியா தமிழ்ல சரியா சொல்லணும்னா பேரச்சம். எந்த ஒரு பொருள் மீதாவது இல்ல ஒரு பகுதி மீதாவது நம்முடைய ஆழ் மனசுல இருக்கிற நீக்க முடியாத அச்சம். அந்த அச்சத்தை நம்முடைய மனசில் இருக்க நீக்கவே முடியாது. அந்த உணர்வு எல்லை மீறி வெளியாகும் போது தன்னையும் தன்னுடைய சூழலையும் மறந்து போறது. டாக்டர் கண்ணாடியை கழட்டி கர்ச்சீப்பால் துடைத்தார். முகில் லேசான தலை குடைச்சலுடன் தலையை சொரிந்தபடி மீண்டும் அவரை பார்த்தான். இந்த ராத்திரி வேளையில் சோஃபியாக்களை பற்றி பேசினால் சுகமாக கேட்கலாம். இந்த டாக்டர் எதுக்கு போஃபியாவை பற்றி இத்தனை லெக்சர் தருகிறார் என்று அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா எதுவும் புரியல டாக்டர் என்றான் அப்பாவியாக. உங்க சிஸ்டரை நான் செக் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு இருட்டான பகுதிகள் மீதான ஒரு வகையான அச்சம். அதை ஆங்கிலத்தில் நெக்டோஃபோபியான்னு சொல்வாங்க. அது இருக்கும்னு எனக்கு தோணுது. இருட்டையும் பூட்டி அறையையும் பார்த்தா அவங்களுக்குள்ள பெரும் அச்சம் உண்டாகுது. அதை அவங்க நிறையவே வெறுக்கிறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவங்க மூளை பயங்கரமா அதிர்ச்சி அடையுது. இங்க தன் நிலை மறக்கிறாங்க அந்த நிலையில. இதெல்லாம் அவங்க கிட்ட பேசும்போது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது என்றவர் தன்னுடைய லெட்டர் பேடை எடுத்து கிறுக்கல் கையெழுத்தில் ஒரு கடிதத்தை எழுதி உரைக்குள் போட்டு நீட்டினார். வெஸ்ட் மாம்பலம் 2nd அவென்யூவில் என்னுடைய நண்பர் டாக்டர் கிரிதர் பிரசாத் இருக்காரு, லீடிங் சைக்கியாட்ரிஸ்ட். அவருக்கு அஸ்விதா பத்தின டீட்டெயிலோடு ஒரு லெட்டர் தந்திருக்கேன். நீங்க அஸ்விதாவை அழைச்சிட்டு நாளைக்கே போய் பாருங்க. ப்ரிவென்ஷன் பெட்டர் தேன் கியூர். இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் குணப்படுத்தக்கூடியவைகள் தான். ஆனா அஜாக்கிரதையா இருந்து நிலைமையை சீரியஸ் ஆக்க கூடாது இல்லையா? அவர் ஒன்றுக்கு 2 முறை அழுத்தமாக சொல்லி அனுப்பினார். ஆனால் அவன் அதை அத்தனை கடினமாய் எடுத்துக்கொள்ளாமல் இயல்பாய் வெளியில் வந்தான். என்னடா டாக்டர் இவ்வளவு நேரமா உன்னை உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாரு? மாலதி பதறி போய் கேட்க அவன் வழக்கமான வம்புக்கு தாவினான். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அதை நான் தான் கட்டிக்கணும்னு சொல்றாரு. என்னம்மா செய்யட்டும்? கட்டிக்க, அவருக்கே என் அப்பா வயசு ஆகுது. அவர் பொண்ணுன்னா என்னை விட 2 வயசு முன்ன பின்ன இருப்பா. எனக்கும் பேச்சு துணையா இருக்கும். சிரிக்காமல் மாலதி சொல்ல அம்மாவை முறைத்து பார்த்தான். அம்மா, இப்பதாம்மா புரியுது எங்கிருந்து வந்ததுன்னு. அது இருக்கட்டும்டா, என்னடா சொன்னாரு டாக்டர்? எதுவும் பிரச்சனையா? இந்த மரமண்டைக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு எல்லா சாத்திய கூறுகளும் இருக்கும்னு சொல்றாங்க. அவன் சொல்லிவிட்டு அலட்சியமாய் சிரிக்க வானத்தில் நின்ற தேவதைகள் அப்படியே ஆகட்டும் என்று ஆசிர்வாதம் செய்தார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.